ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்மகளூரு டே 2. இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னா பாபா புத்தன்கிரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹில்ஸ் தான் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே ஒரு 2 பீக் இருக்குது, கேலிக்கரை அண்டு மணிக்கதாரான்னு சொல்லிட்டு 2 பீக் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த 2 பீக்குமே போய் பார்க்க போகிறோம். ஸோ போகிற ரோடு பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஜிகரி ஃபால்ஸ் போகிற ரோடு தான். பட் அது ஜிகரி ஃபால்ஸ் போகிற ரோட்டையும் தாண்டி இந்த இது போகணும். ஆனால் சுற்றியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா மவுண்டைன், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. ரோட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரோடெலாம் வந்து அங்கங்கே சின்ன சின்ன பேட்சாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரோட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% கிட்ட ரோட்ஸ் நல்லா தாங்க இருக்குது. அங்கங்கே வந்து தீப்பற்றி எரிஞ்ச இது மாதிரி ஒரு சில இடத்துலலாம் இருக்குது. நிறையா ஹில்ஸில் வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு. பட் அந்த சாம்பல் எரிஞ்சதெல்லாம் அப்படியே இருக்குது பார்க்கும்போது. இப்போது அங்கே இடத்துல மண் சரிவு பாபா புத்தன்கிரி போகிற பீக் போகிற வழியில் ரோடு மண் சரிவு ஏற்பட்டுருக்கு இதில் போயிட்டுருக்கு. ஸோ சரி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஸோ 2 பக்கமும் எந்த வெஹிக்கிளும் போகல. ஸோ காங்க்ரீட் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரோடை. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் தான் போக முடியும் பாபா புத்தன்கிரிக்கு. இன்னும் அனதர் ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பாபா புத்தன்கிரிக்கு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். போகிற இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கெங்கே பைக்கை நிப்பாட்டி எல்லா இடத்துலையும் பைக்கை நிப்பாட்டிட்டு இதை பார்க்குற மாதிரி தான் அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. பட் அப்படியே ஃபுல்லாக ரசிச்சுக்கிட்டே போகலாம், அந்தளவுக்கு இருக்குது எல்லாம் இந்த பீக் போகிற வழி, பாபா புத்தன்கிரி போகிற வழியில். ஸோ இங்கே ஒரு டெம்பிள், அந்த பாபா புத்தன்கிரியில் ஒரு டெம்பிள், அப்புறம் ஒரு மசூதி மட்டும் இருக்குது போல். ஸோ ஆல்மோஸ்ட் பாபா புத்தன்கிரி இந்த பார்க்கிங் பக்கத்தில் வந்துட்டேன். பாபா புத்தன்கிரி பீக்கில் இருக்கேன். செம்மையாக இருக்குது பிளேஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு பின்னாடி. ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சினிமாவா சீரியலான்னு தெரியாது. இங்கே தான் வந்து கார்ஸ், பைக் எல்லாமே இங்கே தான் வந்து நிப்பாட்டி பார்க்கிங் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அந்த மலை மேலே ஆக்சுவலாக இது வந்து இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 12 கிட்ட இருக்கும். ஸோ சுற்றியே ஃபுல்லாக மலை மேலேயே தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து பியூட்டிஃபுல் சீன்ஸ், நல்ல சில்னஸும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. மிஸ்ட்டும் அப்படியே வந்து ரொம்ப கவர்டுலாம் இல்லை, பட் மைல்டு மிஸ்ட் அப்படியே எங்கே பார்த்தாலும் தெரியுது. ஸோ இங்கே அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம். இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா அந்த பார்க்கிங்லேருந்து ஒரு மலையை ஒட்டியே ஒரு ரோடு போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ரோடுக்கு தான் போயிட்டுருக்கேன். கேலிக்கரை லெஃப்ட்டுன்னு சொல்லி போட்டுருந்தது. ஸோ அந்த இதில் தான் போயிட்டுருக்கேன். இது ரோடு நல்லா இருக்குது. ஸோ மலையை ஒட்டியே ஒரு ரோடு போகுது. எங்கே போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக நல்ல சைட் சீயிங்லாம் செம்மையாக இருக்குது. நீங்கள் இங்கே வரணும்னா பைக்கு, காரில், ஜீப்பில் கூட வரலாம். நிறையா ஜீப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இருந்தாலும் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதே ஜீப்பில் வந்தோம்னா அவங்க ஒரு 1/2 hour ஒரு 1 hour தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம பிளேஸுக்கெலாம் போகிற மாதிரி இருக்கும். இங்கேனா நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் நமக்கு ஏற்ற மாதிரி, ஒரு இடம் நல்லா ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிக்மகளூரில் ரெண்டல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம தேவைன்னா நம்ம ரெண்டல்ஸ் பைக் கூட சிக்மகளூர் போயிட்டு கூட ரெண்டல் பைக்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் அரௌண்ட் வந்து பர் டேக்கு வந்து ஒரு 1000 rupees, 800, 1000 rupees அந்த மாதிரி, 1500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. போய்கிட்டே இருக்குது. இன்னும் எங்கே போகுதுன்னு தெரியல.
ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்திருப்பேன். ரோடு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருக்குது, மலையை ஒட்டியே போயிட்டே இருக்குது. முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு, பின்னாடியே போயிட்டுருக்கேன். என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் சிக்மங்களூரில் நான் அந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஆக்சுவலாக முன்னாடி ஒரு டாடா ஏஸ் போயிட்டுருக்கு. சுற்றியே பார்த்தா க்ரீனிஷாக இருக்குது, ஆனால் இந்த மலை மட்டும் க்ரீனிஷாக இல்லை. ஸோ முன்னாடி அந்த டாடா ஏஸ் அது அங்கே நிற்கிது. ஸோ இந்த இடத்துல சும்மா இந்த இடம் பிளேஸ் அழகாக இருக்கிறதுக்காக நிப்பாட்டிகிட்ருக்கான். அந்த வண்டி வேறு மேலே ஏறுது. அந்த வண்டி ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம ஏற முடியும். ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த வண்டியால் ஏற முடியல. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த சரியான ஹைட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டி எதுவும் இது வெயிட்டோடு போயிருக்கு. ஸோ இது ஏறுதா என்னன்னு தெரியல. அந்த வண்டி அங்கே ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். அந்த வண்டி இப்போது போகிறது பார்த்திங்கனாலே வந்து ரோட்ஸே கிடையாது, ப்ராப்பராக இல்லை, ரொம்ப பள்ளமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த வண்டி போகுமா என்னன்னே தெரில. அது பார்த்தது அந்த வண்டி போனதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க வண்டியை மேலே ஏற்றுறாங்க, திருப்பி வண்டி ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்குது. ஏதோ மெட்டீரியல், பில்டிங் கட்டுற மெட்டீரியல் மாதிரி தான் தெரியுது அந்த வண்டியில். ஸோ திருப்பி மேலே ஏற்றுறாங்க, ரிவர்ஸ் வந்துகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க ரிவர்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் யாருமே இல்லை. ஸோ வண்டி எந்த வேகத்தில் வேணாலும் வந்து ரிவர்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். நம்ம அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒன்ஸ் அவங்க எப்போ போய் முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்க வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இப்போ அந்த ஹில்ஸ் மேலே தான் ஏறிட்டுருக்கேன். இப்போ நான் அந்த காட்டுறேன் அந்த வண்டி எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆஹா, ரோடே இல்லைங்க, பெரிய பெரிய பள்ளமாக இருக்குது, கிரிப்பே கிடைக்காது. டூ வீலர் ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் ஒருத்தர் டூ வீலரில் வந்து ஏறினார், 2 பேர் போனாங்க, இவங்க தான். ஆனால் வந்து ஒருத்தர் இறங்கி ஒருத்தர் சிங்கிள் சோலோவாக தான் ஏறினாங்க. ஸோ அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. மேலே வந்தாச்சு. பட் இந்த ஸ்பாட்டு மேலே ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக தான் இருந்தது. ரொம்ப த்ரில்லிங், ரொம்ப எங்கடா இங்கே கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் வந்து இந்த சின்ன இடம் மட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சராக இருந்தது. ஸோ முன்னாடி உள்ளவங்க போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. சரி, ஃபாலோ பண்ணுவோம். இந்த மலை இன்னும் எவ்வளோ தூரம் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். பின்னாடி ஒரு லேக் ஒன்று இருக்குது பக்கத்தில். ஓகே, ரொம்ப பெரிய லேக் இல்லை. ஓகே, ஒரு மீடியமான லேக்காக தான் இருக்குது. இது இன்னும் நிறையா மலையோட அப்படியே கனெக்டிவாக போகுதா என்னன்னு ஒன்றும் தெரியல. ஸோ ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கேன். எதுவும் வில்லேஜ் இருக்கா என்னன்னு தெரியல. பைக்கில் பில்லியன் ரைடர் இல்லாமல் ஏறினீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வண்டி ஏறிடும். இதில் பில்லியன் ரைடரோட வச்சு ஏற்றுனீங்கன்னா வண்டி கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா பெரிய பள்ளம் இதெல்லாம் இருக்குது. ஓகே, வந்தாச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டெட் எண்ட் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வில்லேஜ் இருக்குமா என்னென்னா தெரியல. ஸோ ஆமாங்க, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இதோட டெட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, டோட்டலாக முடியுது. இது ஏதோ சின்ன பில்டிங் ஒன்று இருக்குது. டெட் எண்ட் வந்தாச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் அந்த எட்ஜில் இருந்து ஒரு எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸாக இந்த எட்ஜ் வரையே ட்ராவல் பண்ணியிருப்போம்.
இதுதான் ஃபைனல். வீக் டேஸ்னால கூட்டம் இல்லை. ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 பீப்புள்ஸ்குள்ளே தான் இருக்காங்க. அந்த லேக்கை சுற்றி அப்படியே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நிறைய இடத்துல தீப்பிடிச்சி எரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த இடம் வந்து க்ரீனிஷாக உள்ளதே போயிடுச்சு. ஸோ மேபி மான்சூன் டயத்தில் தான் பழையபடி அந்த ஃபுல்லாக மலை ஃபுல்லாக க்ரீனிஷாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மலையோட சுற்றியே உள்ள அந்த நம்ம இருக்கிற பிளேஸில் சுற்றியே அந்த உள்ள பிளேஸ் தான் அப்படியே காட்டிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது, காற்றெல்லாம் நல்லா செம்மையாக அடிக்குது, செம்ம ஸ்பீடாக அடிக்குது. இப்போ அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock கிட்ட இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் வெயில் தெரியல, கிளைமேட் நல்லா தான் இருக்குது. இப்போ அந்த மலையோட எட்ஜில் தான் நிற்கிறேன். அந்த வேன் நான் ஆல்மோஸ்ட் அந்த இதெல்லாம் போய்கிட்டு வந்துட்டேன் அந்த எண்டு வரைக்கும். பட் அந்த வேனால் இன்னும் ஏற முடியல, இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து நான் இப்போ வந்த வழி தான். இந்த மலையோட ஓரத்துலேயே அப்படியே நம்ம வந்த வழியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ட்ரக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எதுவும் இல்லை. நிறைய பேர் வந்திருந்தால் அந்த ரொம்ப ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த பிளேஸ்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம கிளம்பலாம். பாருங்கள் இப்போ அந்த வேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுன்னு பாருங்கள். இந்த இடம் எவ்வளோ டேஞ்சர்ன்ட்டு. ஒரு வழியாக வண்டி மேலே வந்துடுச்சு. பட் என்னென்னா இருக்கிற மெட்டீரியல்ஸ் பாதி கீழே வச்சுட்டு வந்துட்டாங்க போல். ஸோ அதனால் வெறும் வண்டி மட்டும்தான் ஆல்மோஸ்ட் வந்துருக்கு மேலே உள்ள பைப்ஸோட. சரி, ஓகே, நம்ம கிளம்ப வேண்டியதான். சேம் இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர். அதாவது ரொம்ப ஓவர் மணல் புதையுது. ஸோ பெரிய பெரிய பள்ளமாக இருக்குது. இதில் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அந்த பிளேஸை கடந்தாச்சு. அடுத்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வந்து மாணிக்கதாரான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பீக்குக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே பீக் இன்னும் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் போகணும். போயிட்டு அங்கேருந்து அங்கே ஒரு மலை இருக்குது. ஸோ அங்கே அந்த மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இங்கே பாபா புத்தன்கிரியில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. இங்கே உங்களுக்கு நான்வெஜ் தான் கிடைக்காது, எக்கு வரைக்கும் தான். எக்கு ரைஸ், மேகி, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மேகி, ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான், மற்றதெல்லாம் காலி ஆயிரும். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு ஸோ அந்த மாணிக்கதாரான்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் ரோடு இல்லை, பட் இங்கேருந்து நல்ல ரோட்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைட்லாம் சரியான பள்ளமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ லன்ச் முடிச்சுட்டு மாணிக்கதாரா அந்த மவுண்டைன் பீக் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட்டில் தான் வந்து நிறைய ஹில்ஸ் இருக்குது. ஸோ அதாவது இப்போ மலை மேலே தான் இருக்கும். இப்போ இந்த மலை மேலே ஆஃப் ரோடிங் இந்த லெஃப்டில் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி மலை மேலே பார்த்திங்கன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு ஆஃப் ரோடிங்
இந்த மலை மேலே ஓட்ட போகிறேன். ஸோ லன்ச் முடிச்சுட்டு மாணிக்கதாரா அந்த பீக் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ரோட்ஸ்லாம் சான்ஸே இல்லை உண்மையிலே. எங்கேயுமே பெருசாக ஒரு சில இடத்துல தான் சின்ன சின்ன பேச்சஸ் பள்ளமாக இருக்குது. பட் நல்லா இருக்குது. நம்ம ஈஸியாக இப்போ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியே இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் தெரிகிற மலையில் தான் ஏறலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எங்கள் பைக்ஸில் தாராளமாக வரலாம். உங்கள் பைக் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தால் போதும். ஒரு 150 சிசி அபோவ் நல்ல வெஹிக்கிள் இருக்கணும். பிக்கப்லாம் இருந்தால் தான் அந்த ஹில்ஸ் மேலெல்லாம் ஏற முடியும். ஸோ லன்ச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து மணிக்கதாரான்னு சொல்லிட்டு இந்த மவுண்டைன் பீக்குக்கு தான் இப்போ போக போகிறேன். ஓகே, இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு தெரியல, போய் பார்க்கலாம். அதில் ரோடு இருந்தது, இதில் வெறும் தார் ரோடெலாம் இல்லை. ரோட்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரில. ட்ரை பண்ண ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்குது. ஓகே, எப்படி இருந்தாலும் மேலே ஏறி தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் தான். நல்லா ஹைட்டாக ஏறிட்டு தான் இருக்குது மேலே. தார் ரோடு மட்டும் போட்டிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நல்லா ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக ஏறுது. மெதுவாக அப்படியே போயிட்டே இருக்கேன். இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகணுன்னு தெரியல. ஸோ போய்கிட்டே இருக்கேன். நல்லா இருக்குது ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆஃப் ரோடிங்ஸ் பைக்கில் இந்த மாதிரி போகிறது. ஸோ நிறைய பேர் வந்து நடந்து வர்றாங்க, இது வரைக்கும் வந்து வர்றாங்க. ஒரு சில பேர் வெஹிக்கல்லையே கார்லேயே வர்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் மேலே போகுது, பார்ப்போம் மேலே என்ன இருக்குது, பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது போகலாம். இங்கே ரோடு சரியில்லை ஆக்சுவலாக. ஃபுல்லாக ரோடு போட்டிருக்காங்க, பட் பாதி இதில் ரோடு இல்லை. ரோடு இருக்கோ இல்லையோ பட் நம்ம பயணம் கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பாறை கீரை எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, பீட் பண்ணி ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. மேலே ஏற 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 நல்லா இருக்குது. இது ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது, பட் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பாலடைஞ்ச பங்களா, பேய் பங்களா மாதிரி இருக்குது. நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் பேய் இருக்கா இல்லையான்னு தெரியும். மலை இன்னும் போய்கிட்டே இருக்குது மேலே. இன்னும் எவ்வளோ தூரம் மேலே ஏறி போகணும்னு தெரியல. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் மலை மேலே ஏறிட்டு போயிட்டு தான் இருக்கேன். ஃபைனலாக என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக பார்க்குறதுக்காக ஆசையாக தான் இருக்குது. ஆகா, இங்கே ரோடு ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. நான் எவ்வளோ தூரம் இதே மாதிரி மோசமான ரோட்டில் போக போகிறேன்னு தெரியல. ஓகே, சிமெண்ட் ரோடே போட்டாங்க. ஓகே, இங்கேருந்து ரோடு நல்லா இருக்குது. மேலே போய்கிட்டே இருக்கேன். இந்த பிளேஸ்
அது ஓகே. ஃபுல்லாக மவுண்டன் கீழே போயிட்டேன். இது மவுண்டன் மேலே போயிட்டுருக்கேன். இங்கே பிளேஸ் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டேன் நினைக்கிறேன். வியூ பாயிண்ட் பக்கத்தில் தான் இருக்கேன். ஓகே, நான் கொஞ்சம் தூரத்தில் தான் வந்துடும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த பார்க்கிங். இங்கேருந்து நல்லா வியூ பாயிண்ட் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன அந்த மலை வித்தியாசமான மலையாக இருக்குது. ஸோ கீழே இறங்கி போய் பார்த்தா தான் தெரியும். இதுதான் அங்கே பார்க்கிங். பட் இங்கே சின்ன சின்ன கடைலாம் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில், ஜூஸு, டீ இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த எட்ஜுக்கு போகலாம். போய் கீழே எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். பாருங்கள் அதை விட இந்த இடம் நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பிளேஸ்லாம். இந்த ஆப்போசிட்டில் உள்ள மலைக்கு மேலே டாப்பில் போகிறதுக்குனே தனியாக வழி இருக்குது. பட் ஆனால் ட்ரெக்கிங் தான் பண்ண முடியும். மேலே ஒரு கோயில், சின்ன கோயில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்து ட்ரெக்கிங்லாம் போக முடியாது. ஸோ இப்போ நான் மலையிலேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பிளேஸ்லாம் நல்லா தெரியுது. கீழே ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ சுற்றியே மலை, நடுவில் குட்டியாக வில்லேஜ் இருக்குது. ரோட்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு எதுவும் தெரியல. கீழே இறங்கி போனோம்னா ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனால் ஒரு சின்ன குட்டி ஃபால்ஸ் போகலாம். ஆனால் தண்ணி வரல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கான். பட் இந்த டைமில் ஒன்றும் பெருசாக தண்ணி வரல. அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா இந்த இது வழியாக தான் கீழே இறங்கி போகணும். ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போகணும். மேலே ஒரு மொபைல் டவர் இருக்குது. ஏர்டெல் நல்லா கிடைக்குது. அவ்வளோதான் இந்த இடம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு 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 ½ வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த இடம் வந்து அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை. ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியும். ஸோ இப்போ அந்த மலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் நம்மளும் அந்த மலைக்கு போக போகிறோம். ஆனால் நடந்து இல்லை, அந்த மலையோட டாப்பில் பைக்கில் தான் போக போகிறோம். ஸோ இந்த மலையிலேருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் அந்த மலை மேலே ஏறணும். ஸோ இந்த மலையிலேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த மலைக்கு கீழே வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து இந்த மலை மேலே ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரோடே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது நல்லா அப்படியே செங்குத்தாக தான் ஏறுது. இதுக்கு தனியாக ரோடெலாம் கிடையாது. நிறையா சின்ன சின்ன கல் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. சின்ன சின்ன கல் அதிகமாக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிறையா க்ரிப்பு கிடைக்காது, வழுக்கும். பட்டு இருந்தாலும் மலை மேலே ஏறிக்கிட்டே இருக்கேன். எப்படி இருக்குது என்னன்னு மேலே போனால் தான் தெரியும். நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. நான் இப்போ பைக்கில் மேலே போயிட்டுருக்கேன். ஸோ வண்டி எங்கேயும் நிப்பாட்டல, நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கேன். ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் மலையோட எட்ஜில் தான் நிப்பாட்ட போகிறேன். ஏறுறது எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது. செம்ம த்ரில்லிங்காக, ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது. ஓகே, இப்போ இந்த மலை மேலே ஆல்மோஸ்ட் டாப்பில் மேலே ஏறியாச்சு.
ஸோ இங்கேருந்து ஆப்போசிட்டில் உள்ள மலையில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மலைக்கு போகிறதுக்கு தான் வழி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். இப்போது சுற்றி பார்த்தா இதுக்கு ஆப்போசிட்டில் இறங்குனா ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன கல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் நீங்களே பார்க்குறீங்கள, இந்த மாதிரி கல் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இறங்குறது ரொம்ப ரிஸ்க்கு. ஆல்மோஸ்ட் வந்து 90 டிகிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குது. ரொம்ப டவுனாக இருக்குது. பைக்குக்கு சுத்தமாக க்ரிப்பே கிடைக்காது. ஸோ ஆல்டர்னேட்டிவாக ரூட் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ரூட் வழியாக தான் இப்போ போகிற மாதிரி இருக்கும். இதில் கண்டிப்பாக டயர்ஸ் போகவே முடியாது, டயர் க்ரிப்பே கிடைக்காது. ஸ்ட்ரைட்டாக உள்ளது. ஸோ இந்த மலையிலேருந்து ஆப்போசிட்டில் உள்ள மலைக்கு தான் போக போகிறேன். ரூட்டில் இறங்குறேன். அது ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரிப்பு கிடைக்காது பைக்கு. பட் இது வந்து மலையோட அப்படியே ஓரத்துலேயே போகிற மாதிரி இருக்குது. சரி, இந்த ஓரத்துலேயே போய் கீழே இறங்கி அதுக்கப்புறம் அந்த மலை மேலே அகைன் மலை மேலே ஏறுற மாதிரி தான் போகுது. இது ஒத்தையடி பாதை மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த செங்குத்தான பகுதியில் வந்து நிறைய பேர் இறங்க முடியாமல் ஸ்கிட் ஆயிருன்றதுக்காகவே இந்த மாதிரி ரூட்லேயே நடந்து போகிறாங்க போல். போகணும் இந்த மாதிரி. ஓகே, ரோடெல்லாம் இல்லை, சும்மா புல்லுக்குள்ளெல்லாம் ஓட்டிகிட்ருக்கேன். பள்ளம் மேடு அப்படி மாற்றி மாற்றி தான் இருக்குது போகிற வரைக்கும். ஓகே, ஆனால் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல பைக்கர்ஸ் வந்தாங்கன்னா செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மலை இருக்குது. பட் ஆனால் இது மேலே ஜீப்ஸ் வந்து லோடு இல்லை. பைக்ஸுமே எந்த பைக்ஸுமே கீழே நிறைய பைக்ஸ் வந்தது. பட் எந்த பைக்குமே வந்து கீழே இருந்து இது வரைக்கும் மேலே வந்ததே கிடையாது. பட் நான் தான் பைக் மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேபி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம். ஆப்போசிட்டில் தெரிகிற மலையில் சேம். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இது மேலே இருந்து கீழே வந்த வழி. பட் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா க்ரிப்பு கிடைக்காதனால கொஞ்சம் சுற்றி வந்திருக்கோம். ஸோ ஆப்போசிட்டில் உள்ள மலை மேலே மறுபடியும் மேலே ஏற போகிறோம். இங்கே டேஞ்சர் என்னென்னா சின்ன சின்ன கல் தான் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன கல் தான் பார்த்திங்கன்னா க்ரிப்பு கிடைக்காம வண்டி இழுத்துட்டு போகிறதுக்கு ரீசனே அதுதான். ஓகே, மலை மேலே ஏறி போயிட்டே இருக்கேன். போயிட்டே இருக்கேன். பாருங்கள், நடந்து போயிட்டுருக்காங்க. ஆஹா, இதுக்கப்புறம் வழி எங்கே எப்படி போகணுன்னு தெரியலையே. ஓகே, வழி எந்த பக்கம் போகணுன்னு தெரியல. லெஃப்டா ரைட்டா சென்டரா ஒன்றும் புரியல. எங்கேயுமே ரோடு இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, சரி, வண்டியை நிப்பாட்டி வண்டி தான் போய் பார்க்கணும். பார்த்துட்டு தான் வண்டி எந்த வழியாக போகிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணணும், முடிவு பண்ணணும். ஓகே, இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ரோடிங் தான். ரொம்ப கொஞ்சம் இருக்கிறத விட இது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அதனால் டேஞ்சர் தான், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும். ரொம்ப பாறைகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறிடுச்சு ஒரு வழியாக. இப்போது இந்த மலையோட எட்ஜ் வந்தாச்சு. எல்லோரும் நடந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக பைக்லேயே மேலே வந்துட்டோம். இதுதான் இந்த மலையோட எட்ஜு. எப்பா, இங்கே இருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. இந்த மலையில் இருந்து சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. மலையோட எட்ஜில் ஆஃப் ரோடிங்கில் மேலே பக்கத்துலேயே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு சின்னதாக வழி போகுது. ஓகே, இங்கேருந்து இன்னொரு மலை இருக்குது, 3வது மலை. ஸோ அதுக்கும் போக ஆரம்பிக்கலாம். அது எங்கே எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. போயிட்டே இருக்கலாம். ஆஃப் ரோடிங் கண்டினியூஸாக போங்க. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இந்த மாதிரி மவுண்டெயினில் மேலே ஏறணுன்னா உங்கள் பைக்ஸ் கண்டிப்பாக மினிமம் வந்து 150 சிசிக்கு மேலே இருக்கணும். இல்லைன்னா பைக் இந்த மாதிரி ஹில்ஸில் மேலே இழுக்காது. அதே மாதிரி டயர் கண்டிஷன்லாம் உங்களுக்கு பக்காவாக இருக்கணும்.
ஸோ இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஹில்ஸில் வண்டி எடுத்துகிட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர் வேணும்னா உங்கள் ஓன் ரிஸ்கில் பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் போயிட்டே இருக்குது, மலை மேலே தான் போய்கிட்டே இருக்கேன். சுற்றி இந்த பக்கம் நம்மளை இப்போ போயிட்டுருக்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெரிய பள்ளம் தான். பட் அதை ஒட்டியே ஓரமாக போய்கிட்டே இருக்கேன். ஓகே, இது இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ மூணாவது மலை மேலே தான் போயிட்டுருக்கேன். வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு மலையிலேருந்து ஏறி இறங்கி செகண்ட் மலை மேலே, செகண்ட் மலைக்கும் தேர்டு மலைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மலையிலேருந்து செகண்ட் மலைக்கு தான் பழையபடி மேலே ஏறினேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இது அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ரோட்ஸ் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஈவினிங் டைமு செமையாக இருக்குது. இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், தூரத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் மிஸ்ட்டு தான் இருக்குது. பட் லக்கிலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற மலையில் வந்து இப்போதைக்கு மிஸ்ட் எதுவும் இல்லை. ஸோ பைக் கீழே இருக்குது, அந்த மேலே உள்ள எட்ஜுக்கு தான் மேலே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இந்த எட்ஜ் அந்த ரெண்டாவது மலையில் உள்ள எட்ஜு மாதிரி இது ஒரு எட்ஜு தான். பட் இது நல்லா இருக்குது. முள்ளியங்கிரி பீக்கை விட இந்த காலிக்கரை அந்த ஹில்ஸ் போகிற வழியில் உள்ள 3 மவுண்டெயினில் மூணாவது மலை இது இன்னும் நல்லா இருக்குது. மலை நல்ல சரியான ஹைட்டாக இருக்குது. கீழே பார்க்கும்போதே அவ்வளோதான் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மணிக்கேதாரா அந்த ஹில்ஸும் இருக்குது, அந்த வியூவும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்தா ஃபுல்லாக மவுண்டெயினில் தான் இருக்கும். நம்ம மவுண்டெயினோட எட்ஜில் தான் நம்மளும் இருக்கோம். இங்கே ஆல்மோஸ்ட்டு நான் வந்து ஒரு 1/2 hour 45 minutesக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றது இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மலை மேலே ஏறி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏறி வந்தாச்சு. வந்ததுக்கு ரீசனே வந்து இவ்வளோ அழகான மலையை பார்க்கணும், அங்கே சுற்றியே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசன் தான். ஸோ இந்த மலை மேலே தான் வந்துருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வர்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடத்தையும் பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஹில்ஸில் வண்டி எடுத்துகிட்டோன்னா உங்கள் வண்டி 100% ஓகேன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. 150 cc மேலே உள்ள பைக்கு மட்டும் அந்த மலையில் எடுத்துகிட்டு வாங்க, அதுதான் வந்து சேஃப். இல்லைன்னா மற்ற பைக்லாம் இழுக்காது இந்த மாதிரி ஹில்ஸ்லாம். ஸோ அதனால் உங்கள் பைக் எல்லாமே நல்லா செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹில்ஸில் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இங்கேயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, ஒரு 1/2 hour மேலே. ஓகே, இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மலையில் இருந்து கீழே இறங்க வேண்டியதுதான். வந்த வழி இல்லாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வழி இருந்துச்சுன்னா அந்த வழியில் இறங்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நேராக ரூமுக்கு தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் போக போகிறேன். இது சிக்மகளூர் Day 2. இப்போ மலையிலேருந்து கீழே இறங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா Day 1 பார்த்திங்கன்னா ஜெகரி ஃபால்ஸ், அதுக்கப்புறம் முள்ளியங்கிரி பீக் போனேன். ஸோ இப்போது இன்றைக்கி Day 2 பாபா புத்தன்கிரி. இதில் வந்து இங்கே இந்த ஒரே பிளேஸில் பார்த்திங்கன்னா 2 பீக் ப்ளஸ் இந்த மலை மேலே ஒரு ஆஃப் ரோடிங். ஸோ இதை தான் பிளான் பண்ணி இப்போ போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் இங்கே வந்தாலே ஒரு 1 day போயிடுச்சு. ஓகே, இப்போது மலையிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கேன். மலையிலேருந்து இறங்கும்போது மேக்ஸிமம் வந்து
ஸ்லோவாக தான் இறங்க ட்ரை பண்ணுங்கள். யாரும் ஸ்பீடாக இது பண்ணாதீங்க. கியர்லேயே வண்டியை இறக்குங்க. நியூட்ரலில் அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணிடாதீங்க. ஸோ கியரில் வண்டி போனால் தான் ஃபஸ்ட்டு கியர்லேயே வண்டி இறங்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் போட்டுறாதீங்க. போய்கிட்டே இருக்கேன். எந்த பக்கம் இறங்கலான்னு சொல்லி பார்த்துட்டே தான் போயிட்டுருக்கேன். ஓகே, இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர். இது கொஞ்சம் மெதுவாக நிப்பாட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இதில் பாறை மேலே தான் போயிட்டுருக்கேன். இதில் நிறையா கல் சின்ன சின்ன கல்லாக ரொம்ப அதிகமாக இருக்குது, கிரிப்பு கிடைக்காத மாதிரி. ஸோ இப்போ கூட வண்டி ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஓகே, வண்டி மூவ் பண்ணியாச்சு ஒரு வழியாக. ஸோ போய்கிட்டே இருக்கேன். ஆனால் மேலெல்லாம் ஏதோ கடை ஏதோ வச்சுருக்காங்க போல். இங்கே ஒரு சின்ன டேபிள் மாதிரி கிடக்கு. ஸோ இங்கேருந்து இப்போ ரெண்டாவது மலைக்கும் மலைக்கும் நடுவுலேயே ஒரு ரோடு இருக்குது. ஆக்சுவலாக ரோடு இல்லை, சின்ன தண்ணி போகிற பாதை மாதிரி இருக்குது. ஸோ அந்த வழியை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் தான் கீழே இறங்க போகிறேன். கீழே இறங்கிட்டுருக்கேன். ரொம்ப பள்ளம் மேடு, கல்லுலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஷார்ப்பான பகுதிக்கெலாம் போகாமல் அப்படியே ஓரமாகவே போயிட்டுருக்கேன். புல் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல. இது பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப பள்ளமாக அதிகமாக இருக்குது. நிறைய கேப்ஸ் அதிகமாக இருக்குது. பார்த்து நிதானமாக தான் போயிட்டுருக்கேன். ஓகே, கீழே இறங்க பாதை வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் எல்லாம் இந்த கரம்பை வாய்க்கால் வரப்பில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பள்ளமாக சரியான கிரிப்பு, பிரேக் அடித்தா கூட கிரிப்பு கிடைக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய கல் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் இறங்கிட்டுருக்கேன். இறங்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. இருந்தாலும் மெதுவாக அப்படியே போயிட்டே தான் இருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மெயின் ரோடு வந்துடும். மெயின் ரோடு வந்துருச்சுன்னா ஓகே. பட் இங்கெல்லாம் ரொம்ப பள்ளமாக இருக்குது. பட் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நிப்பாட்டி போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக தான் வண்டியை மூவ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கிட்ட போகலாம்? ஓகே, ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ ஒரு வழியாக ரோடு பக்கத்தில் வந்துட்டேன். ஓகே, ரோடு மேலே ஏறிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக சிக்மகளூர் ரூமுக்கு தான் போகிறேன். ஸோ இதோட என்னோடய வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.